மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மேடையில ஒரு மானங்கட்ட கூட்டம் ஒன்று உட்கார்ந்து அண்ணா பேர்ல வச்சு ஒரு கட்சி நடத்துற ஒரு கூட்டம், அடிமைகள் மொத்த கூடாரமா அங்க தாங்க. அதிமுக ஐடி கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். ஏன் பேச மாட்டீங்க? பேசிதான் பாரு, அமித்ஷாவை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து பேசி பாரு. எல்முருகனை கடைக்கோடியில உட்கார வச்சுங்க பாருங்க, அதுதான் சனாதன இந்து. யாரை முன்னிலைப்படுத்தல? என்ன தடுத்துச்சு உங்களை? அங்க கிராஸ் பெல்ட் தானே தடுக்குது உங்களை. சில தற்கூரிகள் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இருக்கு தெரியுமா? தற்கூரிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு துணை முதலமைச்சர் ஏன்றதை நான் சொல்றேன். கோயில்ல இருந்து வர பணத்தை வந்து அதிகாரிகளுக்கு கார் வாங்கி தராங்க. மோடி போறாரு, அவர் வீட்டுல இருந்து கார் எடுத்து வந்து போறாரா? இதை அப்புறம் முட்டாள்தனம் சொல்லாம வேற என்ன பேசுறது? தற்கூரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அரேபியாவில இருந்து வந்த ஒரு மதத்தை பத்தி உங்களால பேச முடியுமா? என் வீட்டுல என்ன பிரச்சனை அதை நான் பேச முடியும். ரொம்ப வீரவசனம் பேசுற யாரா இருந்தாலும் சரி, நேரா போங்க சிதம்பரம் நடராஜர் கோயில எல்லாரையும் அனுமதிக்க சொல்லுங்க பாப்போம். ஆன்மீக புரட்சி ஏற்படுங்கிறாங்களே மாநாட்டுக்கு பின் அப்படிங்கிறாங்க. அத்திவரதர் வந்த காலகட்டங்கள்ல எத்தனை லட்சம் பேர் போய் அத்திவரதரை பார்த்தாங்க? தனக்கு நம்பிக்கை இல்ல, தான் நண்பர் வீட்டுக்கு வராரு, அவருக்கு விபூதி எதுவுமே கொடுத்த ஒரு பெரியார் சார். படிச்சு பார்க்க சொல்லுங்க சார். வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முருகன் மாநாடு மதுரையில் நடந்தது. இதில் பவன் கல்யாண்லாம் கலந்துக்கிட்டாங்க. யோகிலாம் வர மாதிரி சொன்னாங்க, அவங்கெல்லாம் வரல. முழுக்க ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்ட அவங்க அரசியல் மாநாடு தான் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்ன விதிகளை இவங்க பின்பற்றல. நீதிமன்றம் அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னிச்சு, ஆனால் இவங்க முழுக்க அரசியல் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் இந்த நாட்டில் முதல்ல தடை செய்யப்பட வேண்டிய இயக்கங்கள். ஒரு பொது மேடையில் என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். கருத்து சுதந்திரம் இருக்குதுன்ற பேரில் நீங்கள் பேசின அபத்தமான வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து காலம் நிச்சயமாக பதில் சொல்லும், மக்கள் நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த மேடையில் பேசின யாராவது ஒருத்தர் நாகரிகமாக பேசினாங்களா? பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் இருக்குது? முருகருக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற நீங்கள் வந்து முருகரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. திமுகவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? திராவிடத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா இது சம்பந்தம்? அவர் பவன் கல்யாண் பேசும்போது சொல்கிறாரு, 75 ஆண்டு காலமாக அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, ஆனால் அதையும் மீறி ஒரு கூட்டம் இங்கே வந்து ரொம்ப ஆடுது. அந்த நாச சக்தியெல்லாம் அப்போவே நம்ம கிள்ளி எறியாமல் விட்டது தப்பு. நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவேன். சில தற்கூரிகள், சில முட்டாள்தனமான பேச்சுக்கள் இருக்குது தெரியுமா? அது வந்து எந்த வகையிலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல். தற்கூரிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு துணை முதலமைச்சர். நான் சொல்றேன் ஏன்றதை நான் சொல்றேன். முதல்ல நாங்கள் யாரையும் வந்து குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. ஆனால் அந்த பொது மேடையில் நீங்கள் என்ன பேசுனீங்க? திராவிடத்தை பற்றி பேசுறீங்க. நான் கேட்குறேன், இந்த திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா கல்வின்னு ஒன்று உரிமையாக கொண்டு வரப்பட்டிருக்குமா? சொல்லுங்க. இந்த திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா பெண்களுக்கு சொத்துல சமபங்கு இருக்குமா, வந்திருக்குமா? இந்த திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா அனைத்து சாதியினரும் அச்சல் ஆகியிருக்க முடியுமா? இந்த திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா சமூக நீதிக்கான அடையாளமான இடஒதுக்கீடை உங்களால கொடுத்துருக்க முடியுமா? எதை வச்சு நீங்க திராவிட இயக்கங்களை பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க தற்கூரி இல்லாம நீங்க யார்? அப்போ பதில் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையை ஒரு முருகர் மாநாடுன்னு சொன்னீங்க. உயர் நீதிமன்றம் கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் அந்த மாநாடு நடந்தப்பட்டதா? அதுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கா? எல்லாருமே எல்லையை மீறி பேசுனீங்க. முருகர் மாநாட்டில் அரபு நாட்டு மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து இங்கே வருது? இந்து சமய அறநிலையத்துறை சார்பா இதே முருகர் மாநாடு நடத்தப்பட்டது. பல்வேறு நாட்டில இருந்து அறிஞர்கள் வர வைக்கப்பட்டாங்க. பல நூறு கட்டுரைகள் மேடையில் வந்து வெளியிடப்பட்டது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. இது சம்பந்தமாக நடத்தின இந்து சமய அறநிலையத்துறை எங்கே இருக்கு? நீங்கள் நடத்தின மாநாடு எங்கே இருக்கு? நீங்கள் எங்கெல்லாம் கால் வச்சிங்களோ அங்கெல்லாம் மத கலவரம் மட்டும்தான் வந்திருக்கு. அயோத்தி கலவரத்தை யாரும் மறக்கவே முடியாது. குஜராத் கலவரத்தை யாரும் மறக்கவே முடியாது. ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை வச்சு நீங்கள் பண்ணுற அரசியல் யாரும் மறக்கவே முடியாது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்,
பிஜேபி எங்கெல்லாம் ஆளுதோ அங்க எல்லாம் மதத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்றீங்க. பொது மேடையில் பேசுறீங்கன்னா ஏதாவது சில தரவுகளாவது தெரியணும். தரவே தெரியாம வாய்க்கு வந்து பேசின உங்களெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும்? சட்டத்தை மீறின குற்றத்துக்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரணும். நீதிமன்றம் அதுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு பவன் கல்யாண், ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம், ஒரு இந்துவாக இருந்தால் இங்கே வந்து பிரச்சனை ஆகும். என்ன பிரச்சனை வந்தது? ஒரு முஸ்லீம் தன்னை சொல்றாரு, ஒரு கிறிஸ்துவர் சொல்றாரு, ஒரு நான் இந்துன்னு சொல்லிட்டா மதவாதின்னு சொல்றாங்க. யாரு சொன்னான்னு கேட்கிறேன். அதுதானே பிரச்சனை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லுங்க, பொருள் சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன். எந்த இடத்துல இந்துக்கள்னு சொன்னா பிரச்சனை எங்க வந்தது, யார் வந்தது? நீங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் முதல்ல இந்துக்கள்னா சாதாரண இந்துக்கள் வேற, சனாதன இந்துக்கள் வேற. எல்முருகனை கடைக்கோடியில் உட்கார வச்சிங்க பாருங்க, அதுதான் சனாதன இந்து. ஏன் அவரை முன்னிலைப்படுத்தல? ஏன் படுத்தல? பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? என்ன தடுத்துச்சு உங்களை? அங்க கிராஸ் பெல்ட் தானே தடுக்குது உங்களை. மேடையில் எங்கங்க உட்கார வச்சிருந்தீங்க அவரை? என்ன பேசுறீங்க? திமுகவையோ திராவிடத்தையோ அண்ணாவையோ பெரியாரையோ இன்னொரு தடவை மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். பெரியாரோ அண்ணாவோ திராவிடத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே திருப்பி அடிக்கும். இருக்கிற 4 சீட் இல்லை. இந்து மதத்தை அப்படி கேவலமாக பேசுகிறாங்க, முருகனை பற்றி இவங்க கேவலமாக பேசுகிறாங்க, மாநாடு நடத்தினா விமர்சிக்கிறாங்க. அரேபியாவிலேருந்து வந்த ஒரு மதத்தை பற்றி இவங்களால பேச முடியுமா? அதுக்கு தைரியம் இருக்கு? நான் ஏன் அதை பற்றி பேசணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறேன். நான் ஏன் பேசணும்? என் வீட்டில் என்ன பிரச்சனை அதான் நான் பேச முடியும். அப்புறம் எதிர் வீட்டு பஞ்சாயத்து அப்புறம் போய் பேசுவோம். என் வீட்டில் எல்லாரும் சமமாக நடத்துறீங்களா? ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு இல்லையா? பிராமண சத்திரியன் வைசியன் சூத்திரன் எங்களை நீங்க பிரிச்சு வைக்கலையா? எங்களுக்கு கல்வியை நீங்க தடுக்கலையா? எங்களை ஊருக்குள்ள விடவே இல்லையே நீங்க. நாங்க பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு எங்களை பிரிச்சு வச்சிருந்தீங்களே, அதான சனாதனம். அதை ஒழிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க திட்டங்கள்? இன்னைக்கு இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் வெளியே தானங்க நிக்க வைக்கிறீங்க. மாநாட்டில் தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. அதில் திருப்பரங்குன்றத்துக்கு மேலே நாங்கள் அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம் நீதிமன்றத்தில். முதல்ல நீங்க யாருன்னு கேட்குறேன். நீங்க பெட்டிஷனரா? நான் திரும்ப சொல்றேன் சார், நீங்க பெட்டிஷனர். ஆனால் தீபம் பெட்டிஷனரான்னு கேட்டேன். லீகலாக கேட்குறேன், பெட்டிஷனரா? யார் நீங்க? உங்களுக்கு எந்த உரிமையில வந்து நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் இந்துக்கள்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? இல்லை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க? யார் நீங்க? முதல்ல முருகரை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்கெல்லாம் தைரியமா இருந்தாலும் எல்லாம் அழகு குத்தினுவா. நம்ம ஊர்ல போய் முருகர் எப்படி வேண்டுவாங்க? ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு வழிமுறை இருக்குல்ல. முருகர் என்ன பண்ணுவாங்க? அழகு குத்தி பால் காவடி எடுப்பாங்க. எத்தனை விதமான அழகு குத்தப்படுறது இருக்கு தெரியுமா? எத்தனை காவடி இருக்கு தெரியுமா? ஒன்ன செய்வீங்களா? நீங்க செய்ய தயாரா இருக்கீங்களா சார்? நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மேடையில் மைக்கில் மத கலவரத்தை தூண்டுறதுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்த பார்க்குறீங்க. கோயிலேருந்து இந்து அறநிலையத்துறை வந்து வெளியில் ஏறணுங்கிறாங்க. இந்த இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் 70,000 கோயில் இருக்கு. இந்த கடந்த 4 வருஷத்துல 3000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு பண்ணிருக்கு. எத்தனையோ 100 கோயில்கள்ல உணவு கணக்கு கேட்கிறாரு. அந்த இந்து முன்னணி தலைவர் மேடையில் பேசும்பொழுது கணக்கு கேட்கிறாரு. முருகன் மாநாடு நாங்கள் நடத்துவோம், நீ யார் ஒதுக்குறோம் அப்படின்னா சேகர்பாபு சொல்றாரு. யார் கணக்கு கேட்க? நான் வந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஆடிட் செய்ய முதல்ல சார் இந்து சமயம் அது மாதிரி நீங்க எல்லாம் கணக்கு தருவீங்களா? கும்பாபிஷேகம்னா என்ன கணக்கு எதுன்னு கேள்வி ஆடிட் செய்யப்படுற இது சார். இது என்ன பேசுறீங்க சார்? அறிவோட பேசணும் சார். தயவு செஞ்சு நான் தான் சில நபர்களும் பேசவே வேண்டான்ற நான் இல்ல. அவர் இன்னும் என்ன சொல்றாரு? கோயில்ல இருந்து வர பணத்தை வந்து அதிகாரிகளுக்கு கார் வாங்கி தராங்க, சொகுசு கார் வாங்கி தராங்க, இப்படி சொகுசா இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. மோடி போறாரு, அவர் வீட்டுல இருந்து கார் எடுத்து வந்து போறாரா? அமித்ஷா போறாரு ஃபிளைட்ல, அவர் வீட்டுல இருந்து வந்துக்கிறாரு ஃபிளைட்டை. ஏன் இதெல்லாம் ஏதாவது ஒரு பேச்சா? இதை அப்புறம் முட்டாள்தனம் சொல்லாம வேற என்ன பேசுறது? தற்கொலைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க. எதோட சார் ஒரு நிர்வாகத்தில் செய்யற ஒரு விஷயத்தையும் மூடத்தனமான ஒரு பேச்சுங்க எப்படி சார் பதில் சொல்றது? முதல்ல நீங்க ஒன்றும் இந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கிடையாது, புரியுதா?
இங்க நாங்க கோயில் எல்லாருக்கும் சமன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப வீரவசனம் பேசுற யாரா இருந்தாலும் சரி நேரா போங்க சிதம்பரம் நடராஜர் கோயில எல்லாரையும் அனுமதிக்க சொல்லுங்க பாப்போம். ஹிந்துக்களுக்கும் ஹிந்துக்கள் அல்லாதவர்களுக்கும் தனி சட்டம் இங்க தமிழகத்துல இருக்கு. என்ன அப்படின்னு இதை ஏற்க முடியாது. 2026 என்னன்னு பேசுங்க. அது சொல்றாரு பாஜக முன்னாள் தலைவர் அப்படி சொல்றாரு. யாரு? சட்டம் பாஜக முன்னாள் மாநில தலைவர். அந்த கோமாளிக்கு பதில் சொன்னீங்கன்னா 2026 நிதி வேண்டாம் சுவாமி வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஆட்சி மாற்றம் இதெல்லாம் இதான் நடக்கும். ஆட்சி மாற்றம் வரலைன்னா அரசியல் விட்டு வெளியே போயிடுறியா, துறவரம் போயிடுறியா? பதில் சொல்லுங்க. நான் மேல்கொண்டு இதை பத்தி பேசுறேன். ஆன்மீக புரட்சி ஏற்படுங்கிறாங்களே மாநாட்டுக்கு பின் அப்படிங்கிறாங்களே, மாநாட்டுக்கு முன்னாடி வேற. சார் நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க அத்திவரதர் வந்த காலகட்டங்களில் எத்தனை லட்சம் பேர் போய் அத்திவரதரை பார்த்தாங்க? அதுல எத்தனை சதவீத ஓட்டு நீங்க வாங்குனீங்க? பதில் சொல்லுங்க. இதோ இப்போ நம்ம திருவண்ணாமலையில் 18 லட்சம் பேர் கிரிவலம். இருங்க சார் சொல்லிடுறேன் சார். 18 லட்சம் பேர் கிரிவலம் சார். எவ்வளோ சார் ஓட்டு வாங்குறீங்க? மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பேர் வராங்க? பழனிக்கு எத்தனாயிரம் பேர் பால் காவடி எடுத்துன்னு போறாங்க? திருச்செந்தூர்ல எத்தனை பேர் போறாங்க? அதுல 10% ஓட்டு, அதுல வர கூட்டத்துல 10% ஓட்டு வாங்க முடியாது உங்களால. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் வருங்கிறாங்க. இப்ப மாநாட்டுல வரல நான் சொல்றேன். இல்ல இந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் நிறுத்தினாங்க. ஹிந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருந்து ஹிந்துக்கள் ஓட்டு வங்கிய நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறுத்தினாங்க. யாரு மாநாட்டுல தீர்மானம் நிறுத்தி? அப்ப நான் யாரு? அதனால இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்துக்கள் ஓட்டு எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப நான் யாருன்னு கேட்கிறேன். என் தலைவர் யாரு? எங்க கட்சியில் இருக்கிற 95% மேல யாரு? தமிழ்நாடு இருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல எல்லா மக்களும் யாரு? நீ வாங்குற ஓட்டு என்ன? கடைசி வாக்கு சதவீதத்தை எடுத்து பேசுவோம் சார். சாமி வேற சார், கடவுள் வேற, நம்பிக்கை வேற. அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அதை வச்சு அரசியல் பண்ற கட்சி பிஜேபி, இந்து முன்னணி, அந்த கூட்டத்தில் இருக்க RSS கும்பல். அதனால நீங்க இந்த விஷயத்தை தெளிவா பார்க்கணும். திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா, பெரியார் இல்லைன்னா, அண்ணா இல்லைன்னா, தலைவர் கலைஞர் இல்லைன்னா, பெரியாரை விட ஒரு சமூக சீர்திருத்தவாதி யார் இருக்க முடியும்? தனக்கு நம்பிக்கை இல்லை, தான் நண்பர் வீட்டுக்கு வராரு, அவருக்கு விபூதி எதுவுமே கொடுத்த ஒரு பெரியார் சார். படிச்சு பார்க்க சொல்லுங்க சார். எந்த விஷயமே தெரியாம மேல்மாடி மொத்தமா காலியா இருந்துட்டு சார், பாடி ஷோரூம்ல ஒண்ணுமே இல்லைன்னா பரவாயில்ல சார், பிரெயின் குடோன்ல ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த பிரெயின் குடோன்ல ஒண்ணுமே இல்லை. பிஜேபி காரங்களுக்கு இந்து முன்னணிக்கும் முட்டாள்தனமான ஒரு வாதம். மாநாட்டில் ஒரு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதுல தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்ததுன்னு சொல்லி பெரியார், அண்ணா, கலைஞர் படம்லாம் காட்டுறாங்க. நீங்க அந்த மேடையில் ஒரு மானங்கட்ட கூட்டம் ஒன்று உட்கார்ந்துருந்தது. அண்ணா பேர்ல வச்சு ஒரு கட்சி நடத்துற ஒரு கூட்டம். அடிமைகள் மொத்த கூடாரமும் அங்கே தாங்க இருக்கு. உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுவாங்க. வெளியே வர வேண்டியதானே? நாங்க இருந்தப்ப அந்த வீடியோ வெளியிடலங்கிறாங்களே. பாருங்க, இந்த மாதிரி பேசவே கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாநாடு எதுக்காக நடத்தப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக நீங்க நடத்துனீங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டை இன்னொரு உத்தரப்பிரதேசமாகவும், இன்னொரு குஜராத்தையும், இன்னொரு பீகாரும் நீங்க மாற்ற முயற்சி பண்றீங்க. அது இங்க எடுப்படாது. திரும்பவும் சொல்றேன், எடுப்படாது. மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. தமிழ்நாட்டு மக்கள் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சம்படும் அந்த பாட்டு தான் உதாரணம். ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த கூட்டம் தான். சூடு சொர்ண மான ஈனம் இல்லாத ஒரு கூட்டம் அதிமுக கூட்டம். நம்ம முதலமைச்சர் சொன்னார் பார், கொள்கையா அதிகாரமானா எனக்கு கொள்கை தான் முக்கியம், அதிகாரம் முக்கியம் இல்லைன்ட்டு. ஆனால் உங்களுக்கு அதிகார வெறியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமையை அடமானம் வச்சுட்டு அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறி ரொம்ப நாள் ஆகுது. அவங்க தான் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்ல முடியும்? எஸ்பி வேலுமணி சொல்றாரு, அண்ணாவை பெரியாரை இவங்கெல்லாம் அவமதிச்சது. இப்ப கடந்த காலங்களில் 2024 எடப்பாடியார் என்ன முடிவு எடுத்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நாங்க வந்து எந்த நேரத்திலையும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடியார் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதை உங்க முதலாளியை பேச சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் பேசுவோம் இதை பத்தி. எதுக்கு இப்போ ஆரியுதயமரை வச்சு நீ ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க? எதுக்கு வேலுமணி வச்சு கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுங்க, வெளியே வாங்க.
அண்ணாவை தானே குறை சொல்றாங்க, திராவிடத்தை தானே குறை சொன்னாங்க. முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்துறாங்க, அழைப்புதல் வந்தது, வாழ்த்து சொன்னார் எடப்பாடியார். அதனால லோக்கல்ல இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்துங்க வந்தது? இது அது திமுக மாதிரி நாங்க வந்து புறக்கணிக்க மாட்டோம். முருகன் அதாவது சாமி கும்பிடுங்க, நாங்க மதிப்போம், எல்லாரையும் மதிப்போம். திமுக மாதிரி எல்லாத்தையும் அவமதிக்க மாட்டோம். யாரை அவமதிச்சோம் சொல்றாரு வேலுமணி சொல்றாரு. கேட்குற கேள்வி, நாங்கள் யாரை அவமதிச்சோன்னு சொல்லணும். பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது. குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லுங்க, யாரை அவமதிச்சோம்? நாங்கள் அவமதிச்சா இத்தனாயிரம் கோயில் நடக்குதா, இத்தனாயிரம் குடமுழுக்கு நடக்குதா, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்குமா இல்லையா, அன்னதான திட்டத்தை? இன்னைக்கு எத்தனை கோயில் அதை விரிவுபடுத்தியிருக்கோம்? நான் கேட்கறது அனைத்து சாதி அர்ச்சகர்களாக இருந்து யார் கொடுத்தது? பெண் முதல்வர் நியமிச்சது யாரு? இன்னைக்கு ஒரு கால பூஜை நடத்துறதுக்கு வசதி இல்லாத 10,000 கோயிலுக்கு மேல கவர்மெண்ட் பணம் கொடுத்து கோயிலை நடத்தின்னு இருக்குது சார். என்ன இது பேச்சு? இது அதான் சொல்றேன், தற்கூரித்தனமான பேசுற பேச்சுக்கு நம்ம பதில் எந்த காலத்திலுமே சொல்ல முடியாது. சில முட்டாள்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவங்க அதிமுக ஐடி விங் கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களே. நான் தான் சொல்றேன்ல, ஐடி விங் சொல்லுச்சு, உதயகுமார் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ தானே எதிர்கட்சி தலைவர், ஏன் பேச மாட்டீங்க? இடி வருமா, இன்கம் டேக்ஸ் வருமா, சிபிஐ வருமா? தைரியமா இருந்தா பேசு. நீ பேசிதான் பாரு, அமித்ஷாவை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து பேசி பாரு. சும்மா நீங்க வேற சார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.